ஏடி போசே அவனை பார்க்கும் பொழுது அந்த மனிதன் நிலைமை என்ன தெரியுமா? 2 கால்களும் முடமான நிலை. தாவீது ராஜா இந்த மனிதனை யோனத்தானினுடைய மகனை பார்க்கும் பொழுது அந்த மகனுடைய நிலை என்ன தெரியுமா? 2 கால்களும் இல்லை. அந்த ஏன் 2 காலும் போச்சுன்னு நீங்க பின் சரித்திரத்தை வாசிச்சு பார்த்தா வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தகப்பனார் யோனத்தானும் அவனுடைய தாத்தா சவுலும் மரித்து போனார்கள். போரிலே யுத்தத்திலே மரித்து போனார்கள். இப்பொழுது இவனை எப்படியாயினும் காப்பாற்ற வேண்டும், எதிரிகள் வருகிறார்களே என்று சொல்லி யோனத்தானின் மகனை தூக்கிட்டு ஓடும் பொழுது கீழே தவறி விழுந்து 2 கால்களும் முடமாகி போனது. நல்லா நடந்து கொண்டிருந்தவன்டா, பாதியிலே கால்கள் இழந்து விட்டான். பாதி வழியிலே கால்கள் இல்லை. நல்ல நடந்த குடும்பம் தான், நல்ல வாழ்ந்த குடும்பம் தான். ஆனால் இன்றைக்கு சில சூழ்நிலையினால எங்களால் வாழ முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே இந்த மனிதன் யோனத்தானுடைய மகன் நல்ல நடந்து விளையாடி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் கால்கள் இழந்த பொழுதோ அவன் நிலை இப்பொழுது முடமாயிருக்கிறான். ராஜாவை பார்க்கிற பொழுது எனக்கு பல நேரத்தில் இயேசு விட்ட வரும் பொழுது நம்முடைய நிலைமையும் அவர் என்னை எளிமையான இடத்துல அவர் என்னை பார்த்தாரே, எனக்கு ஒன்றுமில்லை, கால் செயல்பட முடியவில்லை, என்னால் சுயமாய் செயல்பட முடியாது, என்னால் சுயமாய் சில காரியத்தை செய்யவே முடியாது, எனக்கு யாராயிலும் உதவி தேவைப்படுகிறது தான் யோனத்தானுடைய மகனுடைய நிலை. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் சாகக்கூடாதுன்னு சொல்றான். உன் எதிரியை நீ ஒவ்வொருத்தரும் அழிக்கும் பொழுது என்னையும் அழிச்சிடாத, என் குடும்பத்தை அழிச்சிடாதுன்னு சொல்லி யோனத்தான் கேட்கிறான். இந்த உடன்படிக்கை யார் மேல இருக்கு தெரியுமா? இந்த மேவி போசேத்தின் மேல இருக்கிறது. என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை? நீ என்னை அழிச்சிடக்கூடாது. இப்ப தாவீது சிந்திச்சு பார்க்கா, இந்த மனுஷன் மேல ஒரு உடன்படிக்கை நான் பண்ணலனே, யோனத்தானோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணலனே. அவனை பார்க்கும் பொழுது அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? முடமா இருக்கிறான், ஒன்றுமில்லாதவனா இருக்கிறான். என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கு சபைக்கு இப்படியாய் சொல்லுகிறேன். பிதாவோடு கூட தேவ குமாரன் சிலுவையின் மரணத்தை சந்தித்த பொழுது பிதாவினிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணினாரே, இந்த ஆரோனை பிதாவோடு கூட இணைக்கும்படியாய் இந்த சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் என்கிற ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த உடன்படிக்கையின்படி அவர் இருந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வைக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி அவர் கரத்தின் கிரிகை இன்றைக்கு சபையிலே வெளிப்படுகிறது.